மற்றொரு ராணி மனங்களில் வருவாய் நீ பூவுலகம் யாவையும் நீ காக்கிறாய் தினம் உன்னை தேடி வருபவர்களும் கோடி தீராத சோகங்களை தீர்க்கிறாய் ஏதேதோ தோற்பு நீதானே காப்பு மாறாதோ மாட்டிவிடும் பாவமே நீ பாராய் ஓடிவிடும் யாவுமே பச்சை புடவக்காரி அச்சமெதையும் மாற்றி பாராளும் மீனாட்சி ஆகிறாள் கோடி வகல் வேறு உன்னை தேடி வரும் பாரு வாழ்வு தரும் மண்ணை அவள் காத்திடுவாள் உன்னை டேய் போட்டோ பாத்தியா? பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஆமா, யார் இவரு? அவர் பேரு சுப்பிரமணி. தஞ்சாவூர் பக்கத்தில் ஆம்பலப்பட்டுன்ற கிராமத்தில் இருக்காரு. ஒவ்வொரு அமாவாசைக்கும் 2000 பேருக்கு சாப்பாடு போடுறாரு. இதை 40 வருஷமா பண்ணிட்டு இருக்காரு. எங்கப்பா உன் எழுத்துக்கு பெரிய ரசிகர்ப்பா. வர அமாவாசை அன்னைக்கு உன்னை அழைச்சிருக்காரு. நீ தான் அன்னதானத்தை தொடங்கி வைக்கணுமா. எவ்வளோ பெரிய தொண்டு புண்ணியம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஆத்மாக்களை கண்டிப்பா சந்திக்கணும். நான் வரேன்னு சொல்லு. சரிப்பா, ரொம்ப தேங்க்ஸ். ஊருக்கே சாப்பாடு போடுறதுக்கெல்லாம் பெரிய கொடுப்பனை வேணும். இதெல்லாம் என்னால முடியுமா? மனசு மட்டும் இருந்தா பத்தாது, பொருளாதாரமும் வேணும்ல. அதுக்கெல்லாம் நான் எங்க போவேன்? அண்ணே வாங்கண்ணே. வணக்கம். வாங்க. ஒரு சாப்பாடு சொல்லிடுங்க. அண்ணே சாப்பாடு காலி ஆயிடுச்சுண்ணே. மணி 3 ஆயிடுச்சு. இல்லை 3 ஆயிடுச்சா? ஆமாண்ணே. சரி பரவாயில்ல. அண்ணே அக்கா ஊருக்கு போயிருக்காங்களா? ஆமாங்க. நாளைக்கு வேணா சாப்பாடு தனியாக எடுத்து வைக்க சொல்கிறேன். இப்போ டிஃபன் ரெடி பண்ணி தர சொல்லுவா? இல்லை பரவாயில்ல, நான் கோவில் பக்கம் தான் போகிறேன். நான் அங்கே பார்த்துக்கிறேன். சரிங்கண்ணே வாங்க. பிரசாதம் சாப்பிடுகிறாயா மகனே? சாப்பிடுற பாக்கியத்தை நான் என்னன்னு சொல்றது தாயே? எந்த தாயும் தன் மகனின் பசியை பொறுக்க மாட்டாள் அல்லவா? வயிறையும் மனசையும் ஒன்னா குளிர செய்யறது பசியில் இருக்கக்கூடியவனுக்கு கிடைக்கிற உணவு தானே தாயே? அதை செய்யறதெல்லாம் பெரிய புண்ணியம். அந்த தஞ்சாவூர்காரர் செய்வது போல் அன்னதானம் செய்ய முடியவில்லையே என்ற கவலை உனக்கு இருக்கிறதல்லவா? அவர் செய்வது மிகச்சிறந்த செயல், மிகச்சிறந்த தானம். ஒரு தாயாக எல்லோருக்கும் உணவளிக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது. எனக்கு முன்னால் என் கடமையை இன்னொருவர் நிறைவேற்றும் பொழுது அவர்கள் எனக்கு நிகரானவர்களாகிறார்கள். அதனால்தான் தானத்தில் சிறந்தது அன்னதானம் எனப்பட்டது. அவர்கள் எப்பொழுதும் என் பிரியத்திற்கு உரியவர்களாக இருக்கிறார்கள். சிறந்தது அன்னதானம்தான். ஆனால் அதற்கு நிகரான தானங்களும் உண்டு. அதோ அந்த காட்சியை பார். என்ன ஊரோ, வெயில் இப்படி அடிக்குது. வாமா பேசாம. எப்படி இருக்கீங்க சொல்லுங்க.
அண்ணா அண்ணா சொல்லுங்கம்மா. அந்த அட்ரஸ் அம்மா இது இங்கிலீஷ்ல இருக்குமா, எனக்கு சரியா தெரியாது. சரிண்ணே. சரி வாடி போலாம். சரி மச்சி, நான் கிளம்புறேன். நீ கிளம்பு, எனக்கு இன்னும் ஒரு ரவுண்டு இருக்கு, நான் முடிச்சுட்டு வரேன். நீ போ. போயிட்டு வாடா. பாய். வா, இங்க இருக்கிறவங்க கிட்ட விசாரிச்சு பார்ப்போம். அண்ணே, இந்த கவுன்சிலிங் சென்டர் எங்க இருக்குன்னு தெரியுமாண்ணே? இந்த ரோட்ல தான் இருக்குன்னு கண்டக்டர் இறக்கி விட்டாங்க. அண்ணா யூனிவர்சிட்டியாம்மா? இன்னும் கொஞ்சம் தூரம் போங்க, ஒரு பெரிய கேட் வரும், அது உள்ள போய் எந்த பிளாக்னு கேளுங்க, சொல்லுவாங்க. சரிண்ணே. எங்க இருந்து வரீங்க? திருச்சிண்ணா. ஏண்ணா இன்னைக்கு தானே கவுன்சிலிங்னு போட்டிருக்கு. கவுன்சிலிங் இன்னைக்கு தாம்மா, ஆனா சென்னையில் இல்லை, கோயம்புத்தூர்ல. ஐயோ அம்மா, என்னடி நீங்க தப்பா இங்க வந்திருக்கீங்கம்மா. என்னென்ன சொல்றீங்க? சென்னையில இல்லையா, கோயம்புத்தூர்லையா? தம்பி கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க தம்பி. அழாதீங்கம்மா, இருங்க, ஏதாவது என்னமா பண்றது? எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. அம்மா அழாதீங்கம்மா. ஐயோ எவ்வளவு கஷ்டப்பட்டோம், இப்படி வந்துட்டோமே கடவுளே. அம்மா அழாதீங்கம்மா. என்ன மச்சான், நீ இன்னும் கிளம்பலையா? என்னாச்சு? இல்லடா, இவங்க இந்த பொண்ணு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்காக வந்திருக்காங்க. சரி, திருச்சியில தான் வந்திருக்காங்கடா. உங்க பேர் என்னம்மா? அனிதானே. கோயம்புத்தூர் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போறதுக்கு பதிலா சென்னை அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வந்திருக்காங்க. நான் தானே சரியா பார்க்கல. ஊர்ல கம்ப்யூட்டர் சென்டர்ல தானே பிரிண்ட் எடுத்தேன். அவங்க தான் அண்ணா யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர்ன்றது சென்னைன்னு சொல்லிட்டாங்க. இவளுக்கு அப்பா இல்ல தம்பி, நான் தான் விவசாய வேலை பார்த்து இவளை படிக்க வச்சேன். நல்ல படிப்பா, நல்ல மார்க் எடுப்பா. இவ படிச்சு வேலைக்கு போனா என் குடும்பம் தலை தூக்கி நிக்கும்னு நினைச்சேன். ஆனா இப்படி ஆயிடுச்சு. ஐயோ கடவுளே, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. என்னாச்சு? நீங்க அழாதீங்க. ஒன்றும் இல்லைங்க, அவங்க கோயம்புத்தூர் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கவுன்சிலிங் போறதுக்கு பதிலா சென்னை அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வந்துட்டாங்க. ஓ சரி, அழாத அழாத. இந்த தண்ணி குடி, தண்ணி குடி. அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். சார், எத்தனை மணி கவுன்சிலிங் டைம் போட்டிருக்கு? 10:30 சார். சார் மணி இப்போ 8 ஆயிடுச்சு சார். நீங்கள் இன்னைக்கு கோயம்புத்தூர்லாம் போக முடியாது. ஐயோ என்னங்க போக முடியாதுன்றீங்க தம்பி? இல்லைம்மா, ஏதாவது ஒன்று பண்ணுவோம், இருங்க, வெயிட் பண்ணுங்க. என்னப்பா, என்ன பிரச்சனை? சொல்றேன்லம்மா, அழாத. சொல்லுமா, என்ன பிரச்சனை? அது ஒண்ணும் இல்ல சார். இந்த பொண்ணுக்கு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் கோயம்புத்தூர் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு பதிலா சென்னை அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வந்துட்டாங்க. என்னம்மா, படிச்ச பொண்ணு தானே, கொஞ்சம் கவனமா அட்ரஸை பார்த்துருக்க வேண்டாமா? கவலைப்படாத, என் ஃப்ரெண்டு அங்கே தான் வேலை பார்க்குறாரு. அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசி பார்க்குறேன். நீங்கள் உடனே கிளம்பி கோயம்புத்தூர் போக முடியுமா? போக முடியாதுங்க சார். 10:30க்கு கவுன்சிலிங் டைம் போட்டுருக்கு சார். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசி ஈவினிங் வரைக்கும் டைம் வாங்கினீங்கன்னா எப்படி இந்த பொண்ணை பத்திரமா அனுப்பி வச்சிடலாம் சார். சார், நீங்கள் வேணா உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட பேசுங்க. இப்போ ஏதாவது ஃப்ளைட் இருக்கான்னு செக் பண்ணிட்டு அவங்களுக்கு ஃப்ளைட்டில் டிக்கெட் போட்டு கோயம்புத்தூர் அனுப்பிடலாம் சார். இருங்க, அவசரப்படாதீங்க. முதல்ல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுப்போம், அதுக்கப்புறம் டிக்கெட் போடுவோம். சரிங்க சார், பேசுங்க சார். கவலைப்படாதீங்கம்மா. ராமசாமி, நான் பெருமாள் எஸ்பி பேசுகிறேன். சொல்லுங்கள் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா, நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் சார். என்ன விஷயம் சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை, உங்கள் டைரக்டர்கிட்ட பேசி கொஞ்சம் டைம் வாங்க முடியுமா பாரு. அப்படிலாம் டைம் கொடுக்க மாட்டாங்க சார். வேணும்னா நான் பேசிட்டு சொல்லவா? சிச்சுவேஷனை சொல்லிப்பாரு, இல்லைன்னா 1 வருஷம் அந்த பொண்ணுக்கு வேஸ்ட் ஆகிடும்ப்பா. அப்பா இல்லாத பொண்ணு நல்ல மார்க் எடுத்திருக்கா, அதனால தான் கேட்குறேன். சரி சார், அந்த பொண்ணோட டீட்டெயில்ஸ் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சரிப்பா, நான் காலேஜில் பேசிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நல்லது, காலேஜில் பேசிட்டு கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்காங்கம்மா. இந்தாம்மா, டீயை குடிங்க, சாப்பிடுங்கம்மா, சாப்பிடுங்கம்மா. வேணாம், அதான் ஐயா பேசிக்கிட்டு இருக்கார்ல, நல்ல தகவலா வருமா, சாப்பிடுங்கம்மா. வாங்க, அழாம சாப்பிடுங்க. அழாதம்மா, குடிங்க.
ராமசாமி யூனிவர்சிட்டியில் முக்கியமான போஸ்டில் இருக்காரு. அவர் சொன்ன கண்டிப்பாக கேட்பாங்க. உன் பொண்ணுக்கு சீட்டு கன்ஃபார்மாக கிடைக்குமா? குடிமா. எந்த ஊர் தாய் உனக்கு? திருச்சின்னு. திருச்சியா? எனக்கு திருச்சி தாம்மா. திருச்சியில் எந்த பக்கம்? துறையூர் பக்கம்னே. துறையூர் பக்கமா? நான் பாலவிடி. நம்ம ஊர் பொண்ணு, கவலைப்படாதம்மா, எல்லாம் நல்லதா நடக்குமா. ஹலோ சங்கரன் சார், வணக்கம். சொல்லுங்க சார். ஒரு முக்கியமான விஷயம். இப்போ வந்தால் டீனை பார்க்க முடியுமா? சார் ரொம்ப பிஸியாக இருக்காரு. கவுன்சிலிங் டைம் இல்லை, உங்களுக்கே தெரியும்ல சார். ஏதோ அவசரம்னா என்கிட்ட சொல்லுங்க, நேரம் பார்த்து சார்கிட்ட கன்வே பண்ணிடுறேன். ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்டூடெண்ட் அட்ரஸ் மாதிரி இங்கே வரதுக்கு பதிலாக சென்னைக்கு போயிட்டாங்களாம். அடப்பாவுமே. ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். சென்னையிலேருந்து கவுன்சிலிங் முடியறதுக்குள்ளே இங்கே வந்துட முடியுமா? 10:30 கவுன்சிலிங் போல. அதான் சார்கிட்ட பேசி டைம் கொஞ்சம் வாங்க முடிஞ்சால் நல்லாயிருக்கும். அப்படிலாம் அலோவ் பண்ண மாட்டாங்களே சார். இருந்தாலும் நான் சார்கிட்ட வேணால் பேசி பார்க்குறேன். சரி சார், பேசி பாருங்கள். நானும் இப்போ உடனே வந்து சாரை பார்க்குறேன். ஓகே சார், வாங்க சார். அவரே தான் சார், பேசுங்க சார். ராமசாமி சொல்லுங்க. சரி. ஈவினிங் வரைக்கெல்லாம் டைம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம்? இந்த பொண்ணுக்கு மார்னிங் பேட்சில் கவுன்சிலிங் போட்டிருக்கு. மதியம் 12:30க்குள்ள மார்னிங் கவுன்சிலிங் முடிஞ்சிருமா? எல்லாமே ஆன்லைனா. சொன்ன டயத்துக்குள்ளே க்ளோஸ் ஆகிடுமா? 12:30க்குள்ளே வர முடிஞ்சா வாங்கன்றது. 10:30 ஒரு ஃப்ளைட் இருக்கு இண்டிகோ. இங்கேருந்து போனாலும் 11:00க்குலாம் போயிடுவாங்க. அங்கிருந்து 1/2 hour தான் ஆகும். 12 மணிக்கு அங்கே ரீச் ஆயிடுவாங்க. இருக்கா பாருங்க, சீட் இருக்கா பாருங்க. ஏர்போர்ட்லேருந்து 15 கிலோமீட்டர் தான் சார். 10 நிமிஷத்தில் போயிடலாம். 12:10க்குலாம் இவங்க காலேஜ் போயிடலாம். மச்சான், என் ஃப்ரெண்ட் ஏர்போர்ட் பக்கத்தில் தான் இருக்கான். நான் அவனை பிக்கப் பண்ண சொல்லிடுறேன். நீ டிக்கெட்டை கன்ஃபார்ம் பண்ணி பேசு. நீ அதான் நம்ம சொல்லுமா. சொல்கிறோம் மாப்ள. ராஜே, இந்த மாதிரி நமக்கு வேண்டியவங்க ஒருத்தவங்க கோயம்புத்தூர் ஏர்போர்ட் வராங்க. அவங்கள மட்டும் பிக்கப் பண்ணி பக்கத்தில் அண்ணா யூனிவர்சிட்டியில் ட்ராப் பண்ணிடுறியா? சரி, நான் ட்ராப் பண்ணிடுறேன். ஓகே, தேங்க்யூ ராஜு. எங்க சீக்கிரம் வாங்க, ஃப்ளைட் டைம் ஆச்சு. இப்போ கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும். சார், நீங்கள் டிக்கெட்டை வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுங்க. நான் பிரிண்ட் எடுத்து கொடுத்துட்றேன். சீக்கிரம் வாங்க. ஏறுமா. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்க ஐயா. சீக்கிரம் ஏறுமா. ஏறு சீக்கிரம் ஏறுமா. சார், நான் கிளம்புறோம். பார்த்து வந்துருமா. டேய் ராஜி, ஃபோன் பண்ணிட்டியா? அந்த பேசுறேன். ஹலோ ராஜு, சொல்லு. அவங்க கிளம்பிட்டாங்க. நான் பார்த்துக்கிறேன்டா. ஓகே ராஜு. ஓகே தானே? ஓகே. அண்ணா, அந்த பிள்ளைக்கு நல்ல வழி காட்டுதாயி. அழாதீங்க, அதான் டிக்கெட் தான் வந்துருச்சுல்ல, டயத்துக்கு போய் சேர்ந்துடலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஃப்ளைட்டில் போயிருக்கீங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, உள்ளே போங்க, உங்களை கைட் பண்ணுவாங்க. தாத்தா கூப்பிடுறாருமா. அவர்கிட்ட ஊர் மாதிரி போயிட்டு இருக்கோன்னு சொல்லிடாதடி. பாவம், அவர் மனசு கஷ்டப்படும். பேசு பேசு பேசு. தாத்தா. அம்மா, மெட்ராஸுக்கு பத்திரமா போயிட்டீங்களாம்மா? பத்திரமா வந்துட்டோம் தாத்தா. பஸ்ஸுக்காரன் நேரத்தில் கொண்டு போய் விட்டானாமா? என்னடா சொல்லு. அவன் முசிறிக்காரன் தான். அவனை இங்கே வச்சு உரிச்சு போடுறமா? ஐயோ தாத்தா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கரெக்டாக கொண்டு வந்து விட்டுட்டாரு. அம்மா, மெட்ராஸு பொல்லாத ஊருமா, யாரையும் பொசுக்குன்னு நம்பிராத. காசு பணம்லாம் கையில் இருக்குன்னு காமிச்சிக்காதீங்க, ஏச்சு போடுவானுங்க ஏச்சு. அதுவும் படிச்சவ மாதிரி இருக்கிற இளந்தாரி பசங்களை நம்பிடாதீங்கம்மா. யாருக்கு எது ஒண்ணுன்னா நமக்கு என்ன ஆச்சுன்னு அவன் வேலையை பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருப்பாமா. அப்படி பொல்லாத ஊருமா அது. சரி தாத்தா, நான் வச்சிரவா? ஒன்னும் பயப்படாத தாயி. அங்க படிக்கிறதுக்கு சீட் மட்டும் கொடுக்கலன்னு வச்சுக்க, உடனே டீச்சர் வா வேலுப்பாண்டின்னு தாத்தா பேரை சொல்லு, உடனே சேர்த்துக்கிடுவானுங்க தாயி. சரி தாத்தா.
சரி சரி, படிப்புல சேர்ந்ததும் என்ன ஒருக்கா மெட்ராஸுக்கு கூட்டு போ தாயி. மறந்துடாத. கூட்டு போய் என் தலைவன் சமாதி எல்லாம் பார்க்கணும் தாயி. அப்பதான் தாயி என் கட்ட வேகம். சரியா தாயி? சரி தாத்தா. சரிம்மா, நான் மாட்டுக்கு புல்ல இருக்கணும், நான் வச்சிடுறேன். யாருமா? டேய் இந்தாடா, பொல்லாத போன் வச்சிருக்கானா, போன் போடா. ஓ, எங்க அப்பாவோட அப்பான்னு. நான் நல்லா படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவாரு. அவர் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா மனசுல வச்சுக்காதேன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. அவர் எவ்வளோ விளைஞ்சியா பேசுகிறாரு. நாங்களும் கிராமத்துலேருந்து வந்தவங்க தானே. என்னாச்சுண்ணா? ஒன்றும் இல்லைம்மா, இது என்னோட பிரச்சனை. சொல்லுமா. என்ன பொறுக்கி, மணி என்னடா ஆச்சு? 7:30க்கு பிக்கப் பண்றேன்னு சொன்னேன். இப்போ மணி 8:30 ஆகுது. இதான் நீ லவ் பண்ற லட்சணமா? பொறுக்கி பொறுக்கி நாயே, உன்னெல்லாம் போய் நான் லவ் பண்ண பாரு. என்ன சொல்லணும்? சரியான வேஸ்டடா நீ. உன்னை நம்பி நடு தெருவுல நிக்கிறேன்டா. உனக்கு கொஞ்சமாவது டைம் கீப் பண்ண தெரியுதா? உன்னை நான் 1 மணி நேரமா பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சாரி டார்லிங், ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங்கு, நான் வெளியே வந்திருக்கேன். சாரி. டேய் பொறுக்கி, பொய்ய அளந்து சொல்றா. 8 மணிக்கு பெரிய சுந்தர் பிச்சையோட மீட்டிங்கு. அந்த வீணா போன ராகுலோட தம் அடிக்க போயிருப்ப அதானே? டீ கடையில அப்படி என்னதான்டா பேசுவீங்க? ஒழுங்கு மரியாதையா 10 நிமிஷத்துல நீங்க வர இல்ல அவ்வளவுதான் உனக்கு. சரிம்மா, வரேன். சாரிங்க, இவ போன் எடுக்கிறானா பெரிய பஞ்சாயத்தே வச்சிருவா. சாரிண்ணா, என் தப்பால உங்க எல்லாருக்கும் கஷ்டம். ஐயோ, அப்படிலாம் இல்லைம்மா. நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணாப்பா? ஆமாம்மா, அப்படித்தான் நினைக்கிறேன். அம்மா, இப்போ ஏர்போர்ட் கிட்ட வந்துட்டோம். நேராக போய் மெயின் என்ட்ரன்ஸில் இந்த டிக்கெட்டை காமிச்சா உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக அடுத்த கேட்டை தாண்டி போனீங்கன்னா ஏர்லைன்ஸ் கவுண்டர்ஸ் வரிசையாக இருக்கும். அங்கே உங்கள் டிக்கெட்டை காமிச்சா அவங்களே கைட் பண்ணுவாங்க. அங்கேருந்து ஏதாவது டவுட்னா உடனே எனக்கு கால் பண்ணுங்கள். நீங்கள் ஃப்ளைட் ஏறுற வரைக்கும் நான் அங்கே பக்கத்தில் தான் இருப்பேன். நீங்கள் கோயம்புத்தூரில் இறங்கினதும் அங்கே உங்களை பிக்கப் பண்ண ஆள் ரெடியாக இருப்பாங்க. 12:30 மணிக்குள்ளே நீங்கள் கவுன்சிலிங் போயிடலாம். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. சார், சதீஷ் கால் பண்ணாரு சார். ஹலோ சதீஷ், ஏர்போர்ட் போயிட்டீங்களா? டயத்துக்கு விட்டுட்டேன். அவங்க உள்ளே போயிருக்காங்க. ஃப்ளைட் ஏறும்போது உங்களுக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகேங்க. சரி ஓகே, ரீச் ஆயிட்டாங்க. ஹலோ அண்ணே, நான் அனிதா பேசுறேனே. ஃப்ளைட் ஏறிட்டவனே. சூப்பர்மா. சார், அனிதா ஃப்ளைட் ஏறிட்டாலாம். அனிதா, இனிமேல் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. ராஜின்னு ஒருத்தரோட ஃபோன் நம்பர் உனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கேன். நீ ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வந்த உடனே அவருக்கு கால் பண்ணு. அவர் வாசல்லே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் கார்லயே உனக்கு காலேஜ் கூட்டு போய் டிராப் பண்ணிட்டு பாரு. ஓகேவாமா? சரிண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. ஓகேம்மா. சார், ரொம்ப நன்றி சார். எனக்கு எதுக்குப்பா தேங்க்ஸு? உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். அப்போ எல்லாம் கிளம்பலாமா? சார், நீங்கள் கிளம்புங்க சார், நாங்கள் பார்த்துக்குறோம். ஆமாம் சார். அனிதா கோயம்புத்தூர்ல இறங்கி கவுன்சிலிங் போய் சீட்டு கிடைக்கிற வரைக்கும் எங்களுக்கு வேற எந்த வேலையும் ஓடாது சார். நாங்கள் இங்கேயே வெயிட் பண்ணுறோம். நீங்கள் கிளம்புங்க சார். மச்சான், நானும் அப்படியே ஆஃபீஸுக்கு லீவ் சொல்லிடுறேன். அனிதாவுக்கு சீட்டு கிடைக்கட்டும். அப்போ நான் சந்தோஷமாக கிளம்புறேன். அம்மா, நான் வர்றதுக்கு லேட் ஆகும். எனக்கு டிஃபன் வேண்டாம். நான் எனக்கு ஆஃபீஸ்க்கும் போல, லஞ்சுக்கு வந்துடுறேன். ஆஃபீஸு வேலைன்னு இருக்கிற நீங்களே அந்த பொண்ணுக்காக வெயிட் பண்ண பொழுது நான் ஒரு ரிட்டையர்ட் பர்சன். நான் வீட்டுக்கு போய் என்ன பண்ண போகிறேன்? நானும் உங்களோட இருக்கேன்ப்பா. அப்படின்னா உங்க கூட நானும் இருக்கேன்பா. சார், டீ சாப்பிடுங்க. வேண்டாம்ப்பா சார். எவ்வளோ நேரம் வெறும் வயிற்றோட இருப்பீங்க? டீ சாப்பிடுங்க சார். சாப்பிடுங்க சார். இந்தாங்க. தேங்க்ஸ்ண்ணா.
இந்தாங்க தம்பி. அண்ணே எல்லாம் மொத்தமா கணக்கு வச்சுக்கோங்க, நான் கொடுத்துறேன். இருக்கட்டும் தம்பி, இருக்கட்டும். நீ ஏன்பா நிக்கிற? காசு வாங்கிட்டு போய் பொழப்ப பாரு. எங்க ஊர் பொண்ணு சார், நீங்கெல்லாம் இவ்வளவு தூரம் பண்ணும்போது எனக்கு ஒரு நாள் வருமானம் ஒன்றும் பெருசு இல்லை சார். எனக்கும் அனிதா வயசுல 2 பசங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க சார். அனிதாவுக்கு சீட்டு கிடைச்சி தகவல் வந்ததுக்கு அப்புறம் அந்த சந்தோஷத்துல தான் நானும் போவேன். டைம் 11:30 ஆயிடுச்சு. ஃப்ளைட் லேண்ட் ஆயிருக்குல்ல. நீ ராஜிக்கு ஃபோன் பண்ணிப்பா, ஸ்பீக்கர்ல போடு. சொல்லு மாப்ள. ராஜி எங்க இருக்க? ஏர்போர்ட்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் ஃப்ளைட் லேண்ட் ஆகல. லேட்டா என்னன்னு தெரியல. ராஜி நீ மறந்துடாத, 12:30க்குள்ள அவங்க காலேஜுக்குள்ள இருக்கணும். அண்ணா ஆடிட்டோரியம் மெயின் என்ட்ரன்ஸ்ல இருந்து 20 மீட்டர்ல ரைட் சைடுல இருக்கான். நீ அவங்கள அங்கேயே டிராப் பண்ணிரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மாப்ள. இறக்கி விட்டுட்டு கால் பண்றேன், போதுமா? நீ ஃப்ரீயா இரு. சரி சரி. ஃப்ளைட் லேட் ஆயிடுச்சுடா. சரி. சொல்லு ராஜி. மாப்ள ஃப்ளைட் ஒரு 20 நிமிஷம் லேட்டு மாப்ள. போயிட்டு இருக்கேன் மாப்ள. இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. நான் டிராப் பண்ணிட்டு கால் பண்றேன். கவுன்சிலிங் அந்த பக்கமா நடக்குது. வேகமா போங்க. என்னடா மச்சான் இன்னும் ஃபோன் வரல? மாப்ள 12:40க்கு தான் காலேஜுக்கு ரீச் ஆக முடிஞ்சது. மாப்ள அவங்க இப்பதான் உள்ள போயிருக்காங்க மாப்ள. வேற எதுவும் தகவல் தெரியல. இனிமேல் அவங்களா ஃபோன் பண்ணி சொன்னாதான் என்ன நடந்துச்சுன்னு தெரியும். நான் பார்க்கிங்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வந்த உடனே கால் பண்ண சொல்றேன் மாப்ள. இதுவா பாரு. அண்ணே எனக்கு சீட்டு கிடைச்சிடுச்சுன்னு. அனிதாக்கு சீட்டு கிடைச்சிருச்சு.
அறிவு விளக்கை ஏற்றி வைப்பதுதான் தானத்திலேயே சிறந்த தானம். ஒருத்தருடைய கல்விக்கு உதவுவது அவருடைய பல தலைமுறையின் பசியை போக்க உதவும். கல்வி ஒருவருக்கு பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும். பொருளாதார உயர்வு பட்டினியை நீக்கும். பசித்தவனுக்கு மீனை கொடுப்பதை விட மீன் பிடிக்க கற்றுக்கொடு என்று உயர்வாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவரின் கல்வியை கொடுப்பதுதான் அந்த மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்பது. பார்த்தாயா, அந்த பூங்காவில் இருந்தவர்கள் யாரும் அப்பெண்ணிற்கு உறவோ நட்போ இல்லை. இதற்கு முன்பு பார்த்தது கூட இல்லை. ஆனால் அனிதாவின் கல்விக்கு ஒரு தடை என்றதும் அடுத்த நிமிடமே அவளுக்காக நின்றார்கள். இதுவல்லவோ சிறந்த உதவி, இதுவல்லவோ சிறந்த தானம். தாயே, என் மனக்குறைய போக்கி நல்ல வழி காட்டிட்டீங்க. இனிமே என்னால முடிஞ்ச உதவிகளை நல்ல கல்விக்காக காத்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கறதுக்கு உங்களோட ஆசீர்வாதம் வேணும் தாயே.